ஆர்ச்சரி ஸ்டார்ட் பண்ற பசங்க பேசிக்கான ஒரு டூல் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி டேரா பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேசிக்கா வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல போய் கேட்டீங்கன்னா வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சரியே கையில இல்ல, டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி கையில மாட்டிக்கணும். ஓகேவா? கையில இந்த பொசிஷன்ல மாட்டிட்டு கரெக்டா ஸ்டான்ஸ் நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஸ்டான்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ள வை. காலை ஷோல்டர்ல இருந்து நீங்க காலை வச்சுட்டு ரெண்டு கையிலையும் மாத்தி பிராக்டிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொண்டு போயிட்டு உங்களால பிடிச்சி இழுக்க முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன்ல இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. கைய 1 2 ஓகேவா? இங்க இருந்து எடுக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கை வந்துட்டு இந்த கைக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா பேரலா புல் பேக் அண்ட் டவுன், பேக் அண்ட் டவுன், புல் பேக் அண்ட் டவுன். இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்துட்டு 30 கவுண்ட் 3 செட், 50 கவுண்ட் 3 செட் நான் போட சொல்லுவேன். பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 30 கவுண்ட் 3 செட். இது என்கேஜ் ஆகக்கூடிய மசில் பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான். இழுக்க வேண்டியது இங்க தான். ரெடி? புல் பேக் அண்ட் டவுன். அதே போல ரொம்ப இந்த அளவுக்கு டில்ட் வரக் கூடாது. ஸ்ட்ரெயிட்டா பாடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிரமப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க லாக் ஆயிரும். ஸோ பாடியை ஸ்ட்ரெயிட்டா வையே, கை நீட்ட, புல் பேக், சின்னக்கு கீழே வைக்கணும். ரிலாக்ஸ் பண்ணி பழகுங்க. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி பழகணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ரைட் ஹேண்ட்ல எப்படி பண்ணீங்களோ அதே போல லெஃப்ட் ஹேண்ட்ல